இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 17, 2026, 17/8/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் நாள் திங்கட்கிழமை. சித்த யோகம். வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5:02 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த அமிர்த யோகம். கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, புதன், சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 7:57 சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதே சமயம் இன்று மாலை 4:19 வரை சந்திரன் கன்னி ராசியில் இருக்கின்ற காரணத்தினால மாலை 4:19 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் இன்று காலையில 7:30 மணிக்கு மேல 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல, வியாபார விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல, முன்னோர்களின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றமான நிலையிலிருந்து நிதானமான நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பா சந்திரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல, மத்தியானம் 3 மணிக்கு மேல 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல. இதனால உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல கஸ்டமர்ஸ் புதுசா வரதுக்கான நேரம். ஸோ வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல, உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்காக முயற்சி எடுப்பவங்களுக்கு இன்னைக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி நட்புகளின் உதவியை கொண்டு வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடந்த கால நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வேலை செய்யறதை விட இன்னைக்கு ஜாலியா டைம் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான காரியங்களிலிருந்து தடைகள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமா மட்டும் இல்லாம உங்க படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான யோகமான நாள். மனசுலையும் உடம்புலையும் இருந்த புத்துணர்வு அதிகரிக்கிறதுக்கான நேரம். இத்தனை நாளா உடம்புல ஏதோ ஒரு டயர்ட்னஸ் இருந்திருக்கும், ஏதோ ஒரு சோம்பல் தன்மை இருந்திருக்கும். இப்ப சுறுசுறுப்பா ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதுவும் சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பண வருமானம் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். மனசளவுல உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார், அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை.
சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான கற்பனைகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆக்சுவலா வருமானம்ங்கிறது ரிஷபராசிக்கு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். ஆனா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகார வார்த்தைகளை பேசி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கு மேல கடன் வாங்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. திடீர் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். மிதுன ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் டிராவல் பண்றாரு. இதுல சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு விதத்துல நன்மையை ஏற்படுத்தினாலும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு சாமி மேல நம்பிக்கை வரும். காரணம் என்னன்னா, இந்த சூரியன் கேது சேர்க்கை ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பாரு, மனசுல பயத்தை கொடுப்பாரு. அதே சமயம் உங்க பயத்துல சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவிக்காக யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. அதுவும் நீங்க அரசியல்ல இருக்கீங்க, இல்ல ஒரு கார்பரேட்ல இருக்கீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அப்படி வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுமே அன்றி நஷ்டங்கள் ஏற்படாது. அதே சமயம் ஆபரேஷன் போன்ற விஷயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு அவங்களுடைய தாயாருடைய ஆரோக்கிய விஷயமாவோ அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயமாவோ மனசுல பயம் அல்லது குழப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் விரயமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா, அதுவும் நிலம் சார்ந்த பிசினஸ் பண்றவரா இருந்தா அவசர கதியில முடிவு எடுக்காதீங்க. நிதானமா யோசித்து செயல்படுவது நல்லது. சில பேர் நண்பர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க. இன்னைக்கு நண்பர்கள் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆனா அவங்க பேச்சை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் அல்லது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. சொந்தமா இடம் வாங்கறதுக்கான முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திருமணத்துக்கான கடன் வாங்கும் சூழ்நிலையும் இன்னைக்கு சாதகமா இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல 4ஆம் இடம் பயிற்சி ஆகுறாரு. இது ரெண்டுமே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. பகல் வேளையில ஒரு புதிய மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல பண முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு சொந்த வீட்டுக்கு முதலீடு பண்றதுக்கோ, சிலருக்கு சொந்த வீடு சம்பந்தமா கிரகப்பிரவேசம் பண்றதுக்கோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குதான் ஆவணி பிறக்கிறது. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. வரக்கூடிய வாரங்கள்ல, வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் குடி போகணும்னா அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை இன்று முதல் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு காலை 7:30 மணிக்கு மேல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்க அதிகாரமா பேசி அடுத்தவங்களை வெற்றி கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு வெற்றியை தந்தாலும், உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும், மத்தியானம் 2 மணிக்கு மேலேயே இல்ல 3 மணிக்கு மேலேருந்தே உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பகல் வேளையில, அதுவும் காலையில 7:30 மணிக்கு மேல சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்க விரக்தி மனப்பான்மையில பேசினீங்கன்னா அது சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கை துணையோட பேசுறதுக்கோ இல்ல நண்பர்கள் கிட்ட பேசுறதுக்கோ ஆன்மீகமோ ஸ்பிரிச்சுவாலிட்டியோ ஒத்து வராது. அஃபெக்ஷனேட்டா பேசுறதுக்கு முயற்சி எடுங்க. அஃபெக்ஷனேட்டா பேசினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அஃபெக்ஷனேட்ங்கிற பேர்ல அதிகாரம் செலுத்தினீங்கன்னா அது தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். இதுல புதன் சந்திரன் பரிவர்த்தன யோகம் மத்தியானம் 2:30-3 மணி வரைக்கும் இருக்கு. இதனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைப்பும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். சிம்ம ராசி,
ராசிநாதன் விரயஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து இருந்தாரு. அதனால உங்களுக்கு ஆரோக்கியம், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிச்சது. கடந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் மருந்து மாத்திரைக்கும் செலவு பண்ணியே உங்களுக்கு கையில இருக்கிற பணம் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசிக்குள்ள வராரு. உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். உங்க மனசுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு மனசுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் ராசியில இருக்கிற சந்திரன், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று மதியத்துக்கு மேல 3ஆம் இடம் பயிற்சி ஆகிறாரு. இதனால உங்களுக்கு மனத்தெளிவும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசு விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசும் உடம்பும் தெளிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பகல் வேளையில செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துக்கான செலவா இருக்கும் அல்லது குடும்ப தேவைகளுக்கான செலவா இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த செலவுகள் இன்னைக்கு பகல் வேளையில் இருந்தாலும் காலை 7:30 மணிலேருந்தே அந்த செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல மன நிறைவு சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்து தடுமாற்றம் விலகும். சிலருக்கு வெளியூர் டிராவல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலைக்காக போறீங்க அப்படின்னா அந்த வேலை போற இடத்துல அந்த காரியம் சாதிப்பதில் தடை ஏற்படும். அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஆனா அந்த வேலைக்காக முயற்சி எடுக்கிறதுக்காக நீங்க எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை தரக்கூடிய வகையில இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட செலவுகள் ஓரளவுக்கு சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்தாரு. இப்ப ராசிக்குள்ள வராரு இன்னைக்கு. அதனால உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்பத்துக்கான செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய வகையில இருக்கு. இன்னைக்கு மதியத்துக்கு மேல குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி, ராசியில சந்திரன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. அதாவது பாக்யாதிபதி சுக்கிரன் ராசியில நீச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடுமாற்றம் இருக்கும். தந்தை வழியில உங்களுக்கு மன உளைச்சல் அல்லது மனச்சுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அதே சமயம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால தந்தை வழியில உங்களுக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா பண்றது நல்லது. அதே சமயம் இன்னைக்கு மதியத்துக்கு மேல சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் கொஞ்சம் காட்டமா பேசுவாங்க. குழப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய சுய கௌரவத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சில விஷயத்த நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். அது மேலதிகாரிகள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மனசு குழப்பம் விலகும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால சிலர் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவாங்க. சிலர் மருத்துவ ரீதியான செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொந்த ஊர்லயே இருந்தாலும் சரி, சொந்த வீட்லயே இருந்தாலும் சரி, நீங்க அதிகமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். உறவுகள் விஷயத்துல அல்லது நண்பர்கள் விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பண இழப்பு, பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகலுக்கு மேல ராசிக்குள்ள வராரு. அதனால உங்களுக்கு அலைச்சல்கள், செலவுகள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வேலை செய்யற இடத்துல பாஸ் கொஞ்சம் கண்டிப்பா இருந்தாருன்னா அதனால பெருசா கவலைப்படாதீங்க. தொழில்ல ஒரு மாற்றம், வேலையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க வேலையில இப்ப இருக்கிற இடத்துலயே இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாத்துவாங்க, இல்லாட்டி இன்னொரு பொறுப்பு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் நெஞ்சு சார்ந்த பகுதிகளில் நெஞ்சு சளி அல்லது வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சில ரகசியங்களை புரிய வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க அபிஷியல் சைட்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலைக்காக வெளியூர் டிராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் தேவைகளுக்காக சில செலவுகளை செய்வீர்கள். ஆனா அந்த நட்புகள் சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்டா தேவையில்லாத சில விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அது பகல் வேளையில மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். அதே சமயம் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகலுக்கு மேல விரயஸ்தானத்துக்கு வராரு. இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்களுடைய லாபத்தை எதிர்நோக்கி நீங்க சில விஷயங்களை செலவு பண்ணுவீங்க. சில விஷயங்கள் குடும்பத்துக்காக நீங்க விட்டு கொடுத்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப முக்கியத்துவம் பெறுவதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட முக்கியத்துவம் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகளால் இன்று மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி பொருள் கொடுத்துடாதீங்க, பணம் கொடுத்துடாதீங்க. மத்தியானத்துக்கு மேல யாரை நம்பினாலும் ஏமாற்றமே மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் விஷயத்திலேயோ இல்ல வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்திலோ பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். யாருக்கிட்ட கோவப்படுறதுன்னு தெரியாது, ஆனா எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவீங்க. வேலை செய்யற இடத்துல உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா கூட ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு தரம் தாழ்ந்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். தந்தை இல்லை அப்படின்னா தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாரு. வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சுமாரான நாள். தனுசு ராசி, தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி இன்னைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா அதே சமயம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன், அதாவது சுக்கிரனுடைய வீட்டுக்கு சனி பார்வை, சுக்கிரனும் சனி பார்வையில இருக்கிறனால கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. உடம்பு ரீதியாக இருந்த குழப்பங்கள் நம் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுகள் அல்லது கோபமான பிடிவாத முடிவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்க விஷயத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. இன்று காலை முதலே உங்களுக்கு தந்தை மூலமாக சில வெற்றிகள், அரசாங்க ரீதியான வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்பா சொல்றதை கேளுங்க. அப்பா சொல்றாரே கடனேன்னு கேட்காதீங்க. அப்பாவுடைய அட்வைஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இஷ்ட தெய்வம் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு பகல் வேளையில தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மதியத்துக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு வேலையில இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு நீங்களா பிடிவாதத்துல முடிவெடுத்தீங்கன்னா சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேர்ல ஏதாவது விசாரணை கமிஷன் இல்லாட்டி உங்க பேர்ல ஒரு என்கொயரி கமிஷன் இருந்ததுன்னா அதுக்கு பக்குவமா பதில் சொல்ல பழகிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், வேலை இழப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை அல்லது குடும்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும்.
அதனால உங்களுக்கு நீங்க எந்த விதத்திலும் உருப்படியான காரியம் பண்ண மாட்டீங்க. இங்க போறது, அங்க போறது, இந்த வேலையை பார்த்து நிறுத்துறது, அந்த வேலையை பார்த்து நிறுத்துறதுன்னு எல்லா விஷயத்திலும் அறகுறை வேலையா தான் இருக்கும் இன்னைக்கு. அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, இன்னைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பிற்பகலுக்கு மேல 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உடம்புல ஏதாவது மறைவு ஸ்தானங்கள்ல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு பார்க்கறது நல்லது. உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், பைல்ஸ் பிரச்சனை, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல கொப்பளங்கள் வருவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுடைய தொழில்ல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சிலருக்கு காம எண்ணங்கள் ஜாஸ்தியாச்சுன்னா அதனால சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு இந்த யூரினரி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மருத்துவ ரீதியான உதவி தேவைப்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகள் விஷயத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் உங்களை விட வயதில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்கள பத்தின செய்திகள்லாம் உங்களுக்கு மன நிம்மதியை தராது. குடும்ப அவமானத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு யாருகிட்ட பேசினாலும் சலிப்போட பேசுவீங்க, கோபத்தோட பேசுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதுவும் நீங்க குறிப்பா இந்த அட்வொகேட்டா இருக்கீங்க, இல்ல லீகல் கிரிமினல் லாயரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறனால இஷ்ட தெய்வ வழிபாடு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். தந்தை விஷயத்துல உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி, அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இன்று மதியத்துக்கு மேல பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேல. இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பா குடும்ப விஷயத்துல இருந்த எதிர்ப்புகள் விலகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் எதிர்ப்பு விலகாது, ஆனா எதிர்ப்பு குறையறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, அல்லது உங்களுடைய வருமானத்துல தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா வருமானம் வராம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. கடன் அல்லது எதிரி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அது யார் கடன் வாங்கினாலும் சரி, நீங்களே கடன் வாங்கினாலும் சரி, இல்லை அடுத்தவங்க வாங்குற கடனுக்கு நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி, உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் விஷயத்துல நீங்க அவங்க கிட்ட கௌரவம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட திருப்பி அதே விஷயத்தை செஞ்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வீண் பேச்சு வம்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல கிண்டல் கேலி பேச்சை தவிர்ப்பது நல்லது. ப்ரொஃபஷனல்னா ப்ரொஃபஷனலா இருங்க. அந்த இடத்துல போயிட்டு குழந்தைத்தனமா எதையாவது பேச போக அது உங்களுக்கு எதிரியாக திரும்பும், அல்லது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல எதிர்மறை பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் இன்னைக்கு மதியத்துக்கு மேல சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க பேச்சுல கனிவும் தன்மையும் வேண்டும். அது இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பேச்சுல திமிருத்தனமோ அதிகாரமோ இருந்துன்னா அது சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, எதிரிகள் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. வருமானம் வர வேண்டிய இடத்துல நீங்க போய் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினீங்கன்னா அவங்க இரிட்டேட் ஆயிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காம போவாங்க. அதுவும் நீங்க பணம் சம்பந்தமான தொழில், அதாவது வட்டி கட்டுற தொழில், வட்டி சம்பந்தமான தொழில், இல்லாட்டி புரோக்கரேஜ் தொழில் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேல நிதானமா செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி,
ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று மதியத்துக்கு மேல 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்துல ஏட்டிக்கு போட்டியா செயல்படுவாங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல திடீர் மாற்றங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு இந்த பெண்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு வெளியில டிராவல் பண்றதை மத்தியானத்துக்கு மேல குறைச்சிக்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போறதை அவாய்ட் பண்றது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார ரீதியான பண வருமானத்தில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் எதிரிகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க சொல்ற விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வம்புக்கு இழுப்பாங்க, சங்கடப்படுத்துவாங்க. குழந்தைகள் ஓரளவுக்கு நட்புடன் செயல்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனா செலவு காட்டிலும் அவங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில பிரச்சனை இல்லை. சாயந்தரம் 4 மணிக்கு மேல யாருகிட்ட பேசுறதா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச வேண்டும். குறிப்பா நீங்க வேலைக்கு போற இடத்துல பணம் கொடுப்பதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கும். அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குதான் 1008 காரணம் சொல்லுவாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை முடியிட்டு புதன்கிழமை தரேன், இல்லாட்டி அடுத்த வாரம் தரேன்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து பண வரவு தொய்வாகும். அதே சமயம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கு கழுத்து மேல கத்தி வச்சு வாங்கிட்டு போவாங்க. அதனால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல குழந்தைகள் விஷயத்திலும் ஏமாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.